இன்னைக்கு நம்ம மூங் தால் தோசை செய்ய போறோங்க. இதுல வந்துட்டு அரிசி உளுந்து நம்ம சேர்த்த போறதுல நம்ம பாசி பருப்பு 1 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு 2 முறை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்ச மாவு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஸ்டஃபிங்காக நம்ம ஒரு பவுல்ல பொடிப்பொடியா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அடுத்ததா குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூட துருவின கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பன்னீர் கூட சிறிதளவு துருவி சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புத்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்புல ஒரு தோசை தவா வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவு அப்படி 1/2 கரண்டி சேர்த்து நல்ல பெரிய தோசையை ஊத்திட்டு அதுல நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சிருக்கிறத எல்லாமே நல்லா பரப்பி விட்டுட்டு மேல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணி கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்தியான தோசையா இருக்குங்க. காலையில நேரம் இதை சாப்பிட்டுட்டு போகும்பொழுது அவங்களும் ஹெல்தியா இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.